Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ் தான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல எதை வச்சு நாம மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படினா இந்த நம்பர் 5 வச்சு தான் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 5 வச்சு மல்டிப்ளை பண்றது எப்படி ஈஸி அப்படிங்கறத இந்த வீடியோல என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ பேசிக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விதமா நம்ம ஒன்ஸ் பிளேஸை எழுதலாம். அதாவது ஈவன் நம்பர்ல முடியக்கூடிய ஒன்ஸ் பிளேஸ் and ஆட் நம்பர்ல முடியக்கூடிய ஒன்ஸ் பிளேஸ். சோ இந்த ஈவன் நம்பர்ல முடிஞ்சா என்ன பண்ணனும், ஆட் நம்பர்ல முடிஞ்சா என்ன பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஈவன் நம்பர்ல முடியுது ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 18 into 5 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. சோ ஈவன் நம்பர்ல முடியுது இந்த நம்பர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன போடணும், ஒன்ஸ் பிளேஸ்ல நம்ம 0 அப்படின்ற ஒரு நம்பர் போடணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்ல என்ன போடணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல மட்டும் என்ன வந்தா என்ன போடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 0 போடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 13 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல ஆட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே போட வேண்டிய நம்பர் வந்து 5. ஸோ ஈவனாக இருந்துச்சுன்னா 0, ஆடாக இருந்துச்சுன்னா 5. இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த டென்ஸ் பிளேஸாக இருக்கட்டும், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸாக இருக்கட்டும், இதை வந்து எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர் வச்சு ஃபில் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர் வச்சு ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஈவன் நம்பரை வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஈவன் நம்பராக வந்துச்சு, ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். ஸோ இப்போ இந்த நம்பர் இங்கே வரக்கூடிய நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹோல் நம்பரை வந்து நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதை 2 ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 9. ஸோ 18 divided by 2 is 9. ஸோ இந்த 5 into 18 அப்படின்ற ஆன்சர் வந்து 90. ஸோ யூனிட் டிஜிட், ஸோ இங்கே நம்ம கொஸ்டினில் இருக்கிற யூனிட் டிஜிட் ஒரு ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு ஆன்சரில் வரக்கூடிய நம்பர் வந்து 0வா இருக்கணும். அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 2 ஆல் டிவைட் பண்ணி அது என்ன ஆன்சர் கொடுக்குதோ அந்த ஆன்சர் தான் ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸில் ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து 5 into 66. ஸோ ஈவன் நம்பராக இருக்குது நம்ம தெரிஞ்சாச்சு. ஸோ 0 போட்டாச்சு. இந்த நம்பரை 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 66 divided by 2 is 33. இப்போ 5 into 20. ஸோ யூனிட் டிஜிட்டில் 0 இருக்குது. ஸோ நமக்கு போட வேண்டிய ஆன்சரில் யூனிட் டிஜிட்டும் 0வாக தான் இருக்கணும். ஈவன் நம்பர் 0. ஸோ இப்போ இந்த 20யை வந்து நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 10. ஸோ 5 into 20 is 100. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற நம்பருக்கு நம்மளே ஆன்சர் போட்டுடலாம். இது வந்து இந்த மாதிரி 0 போட்டுட்டு 2 ஆல் டிவைட் பண்ணி அப்புறம் 5 ஆல் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக ஒரு நம்பர் இருக்குது. ஃபார் 4 டிஜிட் நம்பராக இருக்கட்டும், ஒரு 5 டிஜிட் நம்பராக இருக்கட்டும், அதை வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்பரையும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தால் டைம் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு சின்ன நம்பராக இருக்குது 7 into 5 ஆர் 10 into 5 இந்த மாதிரி சிம்பிள் நம்பர்ஸ்க்கும் நீங்கள் இந்த ஷார்ட்கட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. டேரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் டேரெக்டாக ஆன்சர் போடலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ்க்கு இந்த ஷார்ட்கட் கற்று வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபோர்த் சம் 5 into 44. ஸோ யூனிட் டிஜிட்டில் 0 இருக்குது. நம்ம போட வேண்டிய ஆன்சர்லையும் இங்கே 0 தான் போடணும். ஈவன் நம்பராக இருக்கிறதால 0. ஸோ இப்போ இந்த 44 நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணால் 22. 220 தான் இந்த 5 into 44க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 5 into 98. ஸோ ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம போட வேண்டிய ஆன்சரில் 0 இருக்கணும். 98 divided by 2. ஸோ இதை இப்போ மொத்தமாக 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 49. ஸோ 4 2s are 8. இங்கே ஒரு 1 நம்பர் வரும். 9 2s are 18. ஸோ 490 அப்படிங்கிறது தான் இந்த 5 into 98 அப்படின்றதுக்கான ஆன்சர். 5 into 102. ஸோ 5 into 102 வந்து இந்த இடத்துல ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல 0 அப்படின்றது வரும். அடுத்து இந்த 102 அப்படிங்கிறது 2 ஆல் டிவைட் பண்ணால் 5 1. ஸோ 5 2s are 10, 2 1s are 2. ஸோ இந்த 5 into 102 அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 510. அடுத்து இந்த 5 into 1318 அப்படின்றதுக்கான ஆன்சர். இங்கே 8 இருக்கிறதுனால நம்ம இந்த யூனிட் டிஜிட்டில் 0 போடுவோம். ஏன்னா ஈவன் நம்பர் வந்திருக்கு, யூனிட் டிஜிட்டில் 0.
இப்போ இந்த மொத்தத்தையும் நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணணும். 1318 அப்படின்றத 659. ஸோ 6590 அப்படின்றது தான் இந்த 5 into 1318க்கான ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுனால ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதுவே ஷார்ட்கட் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 8 வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் 1 வந்து 5 ஆல், அப்புறம் 3 5 ஆல், அப்புறம் 1 5 ஆல். இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நமக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமை வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த ஷார்ட்கட். ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு புரிகிற மாதிரி இருக்கும். அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து உங்களுக்கு நிறைய டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இதுவே நீங்கள் உங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பர் பார்த்த உடனே அது 5 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து உங்களால் சொல்ல முடியும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 7 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொஷின்ஸும் நாங்கள் எல்லாம் எழுதுவோம், அதுக்கான ஆன்சரும் நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணி காமெண்ட்டில் கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 சம்முக்கும் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் காமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஈவன் நம்பர் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆட் நம்பர் யூனிட் டிஜிட்டில் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆட் நம்பர் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருந்தோம், 5 அப்படின்ற ஒரு நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற பிளேசஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்பரை நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக அந்த நம்பரை 2 ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பர் -1 அந்த ஆன்சரை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 21 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா 21 - 1 20, இதை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் வந்து 10. ஸோ 5 into 21 அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 105. ஸோ ஆன்சர் வந்து அங்கே நம்ம எப்படி டைரெக்டாக 2 ஆல் டிவைட் பண்ணமோ இங்கே வந்து நம்ம -1 பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சரை 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 5 into 45. ஸோ யூனிட் டிஜிட்டில் நமக்கு இங்கே வந்து ஆட் நம்பர் இருக்கிறதுனால நம்மளும் இந்த இடத்துல ஆட் நம்பராக 5 தான் போடணும். 45 அப்படின்ற ஒரு நம்பரை -1 பண்ணால் நமக்கு 44 கிடைக்கும். ஸோ இந்த 44 தான் நம்ம 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம், which is 225. ஸோ 22 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 5 into 45 அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 225. அடுத்து 5 into 57. ஸோ இங்கே வந்து யூனிட் டிஜிட்டில் ஆட் நம்பர் இருக்கனால நம்ம இங்கே போட வேண்டிய நம்பர் 5. அடுத்து 57 அப்படின்றத -1 பண்ணால் நமக்கு 56 அப்படின்றது கிடைக்கும். இதை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 208 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கும். இதை டிவைட் பண்ணால் 2 ஆல். ஸோ 5 into 57 அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 285. அடுத்து 5 into 555. ஸோ இந்த 5 into 555 அப்படின்றது வந்து முடிகிற நம்பர் யூனிட் டிஜிட்டில் ஆட் நம்பர் இருக்கிறதுனால நம்மளும் ஒரு ஆட் நம்பர் போடணும். அடுத்து இந்த 555-ஐ -1 பண்ணால் 554 கிடைக்கும். ஸோ இதை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2775. ஸோ 5 into 555ஓட ஆன்சர் 2775. அடுத்த சம் 5 into 811. இங்கே நமக்கு யூனிட் டிஜிட்டில் 1 இருக்கிறதுனால நம்ம வந்து ஆட் நம்பராக இருக்கிறதுனால இங்கே நம்ம 5 போடுவோம். ஸோ 811 வந்து -1 பண்ணால் 810 ஆகிடும். இதை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5 into 811 அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 4055. அடுத்த சம் 5 into 1813. ஸோ இந்த இடத்துல யூனிட் டிஜிட்டில் நமக்கு ஒரு ஆட் நம்பர் இருக்கிறதுனால நம்ம போட வேண்டிய யூனிட் டிஜிட் வந்து 5. இந்த 1813 அப்படின்றத 1813 - 1 பண்ணால் நமக்கு 1812 கிடைக்கும். இதை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 90. ஸோ 906 அப்படின்றது கிடைக்கும். இந்த நம்பரை 2 ஆல் டிவைட் பண்ணால் ஸோ நமக்கு இங்கே 5 இருக்கிறதுனால 9065. ஸோ இந்த 5 into 1813 நம்ம மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9065. ஸோ இதுதான் வந்து ஆட் நம்பரை எப்படி 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ட்ரிக். ஸோ ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர் ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நான் உங்களுக்கு முன்னாடியே போர்டில் எழுதி போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போது ஆட் நம்பருக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் இப்போ நான் 2 கொடுப்பேன். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் கொஷினில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் 5 into 279 அண்ட் செகண்ட் கொஷின் 5 into 777. இது ரெண்டுத்துக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது இந்த நாங்கள் சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி நீங்கள் காமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.